இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான 2வது டெஸ்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு 5 வென்யூவில் ஜெயிச்சதில்ல. அதில் 2 வென்யூ இங்கிலாண்டில் இருக்குது. ஒன்று ஓல்ட் ட்ராஃபர்ட், மற்றொன்று எட்ஜ்பஸ்டன். இப்போது அதை லிஸ்ட்டிலேருந்து கிராஸ் ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா எட்ஜ்பஸ்டனில் ஒரு இமாலய சாதனை படைச்சிருக்காங்க இந்தியா. ஏன்னா அது சாதாரண வெற்றி இல்லை, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். 336 ரன்கள் வித்தியாசத்தில் பும்ரா ஆடாமல் நீங்கள் இப்படி ஒரு வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் அது சாமானியம் அல்ல. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் இந்த இந்திய அணிக்கு. ஆகாஷ் தீப், பும்ரா ரெஸ்ட் செய்யப்பட்டார், ரெஸ்ட் கொடுக்கப்பட்டது. பல விஷயமான பேச்சுகள் 5 நாட்களுக்கு முன்னாடி பேச்சு பொருளாக இருந்தன. இப்போது அது காணாமலே போயிடுச்சு. ஏன்னா ஆகாஷ் தீப் உள்ளே வந்தார். அண்ட் என்ன ஒரு ஸ்டோரி, என்ன ஒரு பிரமாதமான கிரிக்கெட்டர். அண்ட் 10 விக்கெட் ஹால். சேத்தன் சர்மாக்கு அப்புறம் இங்கிலாண்டில் 10 விக்கெட் ஹால் எடுத்த 2வது தருணம் இதுவே. அண்ட் சும்மா கிடைத்த ஒரு வெற்றி கிடையாது. அதாவது ஒரு அகஸ்மாத்தா ஒரு 2 விஷயங்கள் கை கோர்ந்து வந்ததுனால கிடைச்ச வெற்றியில் உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பகிரத பிரயத்தனம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா முதல்ல டாஸ் ஜெயிச்சது இங்கிலாந்து, அதுக்கப்புறம் 211க்கு 5ன்னு இந்தியா இருக்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியும் அவுட் ஆன பிற்பாடு ஓனோ ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ஏகப்பட்ட ப்ரெஷர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அங்கேருந்து 203 ரன் பார்ட்னர்ஷிப் ரவீந்திர ஜடேஜா மற்றும் கேப்டன் சுப்மன் கில் 269 அங்கே ஆரம்பித்தார். ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை உடைக்க ஆரம்பிக்க சொல்லும் போதே மூச்சு திணற லெவலுக்கு ரெக்கார்ட்ஸ் அவர் உடைச்சிக்கிட்டு இருக்காரு, உருவாக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்மளால் சொல்வதற்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான டோட்டல் 587 ஒரு பெரிய டோட்டல் ஒன்று பதிவு பண்ணாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இங்கிலாந்து ஆடுறாங்க 80க்கு 5 அப்படின்னு இங்கிலாண்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க, தவிடுபடி ஆக்குறாங்க. யார்? அட்டாக் லீடரான சிராஜ். ஐ ஒன்லி பிலீவ் ஆன் ஜஸ்ஸி பாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் இவர் மீது பல பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. குறிப்பாக ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் முகமது ஷமி போன்றவர்கள் இல்லாத தருணத்தில் இவர் ரியலி ஸ்டெப் அப் பண்ணுறாரு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். மேபி நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர்டு எண்டு கிடைக்கிது, நீங்கள் நியூ பால் எடுக்கிறீங்க, நீங்கள் அதிகமாக ஓவர்ஸ் போடுறீங்க, காரணங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் பாட்டம் லைன் என்னென்னா அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டு செய்கிறாரு அவரோட வேலையை. அவர் மட்டும் இல்லை, ஏன்னா நீங்கள் தனி மனிதனாக இந்த தேரெல்லாம் எடுக்க முடியாது. ஆகாஷ் தீப் உள்ளே வந்தார். ஆகாஷ் தீப் உள்ளே வந்தது பிற்பாடு இன்னும் பெரிய ஒரு ஊக்கம். எந்த லெவலுக்குன்னு பாருங்களேன். சிராஜ் மற்றும் ஆகாஷ் தீப் 2 பேருமே சேர்ந்து மொத்த இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டரை வைப் அவுட் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் இருவர், ஹாரி ப்ரூக் அண்ட் ஜேமி ஸ்மித். 303 ரன்கள் பார்ட்னர்ஷிப். அண்ட் இட் ஹேஸ் டு பி சம் கைண்ட் ஆஃப் எ ரெக்கார்ட். ஏன்னா இத்தனை ரன்கள் 2 பேர் அடிச்சிருக்காங்க, 6 பேர் 0 இங்கிலாண்டோட பேட்டிங்கில் முதல் இன்னிங்ஸில். ஸோ பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்கும் படித்த நினைவு இருக்குது. 2 பேர் 150க்கு மேலே அடித்து இவ்வளோ ரன்கள் குவிச்ச பிற்பாடு ஒரு அணி இவ்வளோ குறைவான ரன்கள் அடித்தது இதுவே அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கும் பார்த்த நினைவு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் 2வது இன்னிங்ஸில் இந்தியா திரும்ப பைல் ஆன் பண்ணாங்க. கேஎல் ராகுல் சாலிட், இந்த அணியோட ஒரு பெரிய அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம், குறிப்பாக பேட்டிங் ஆர்டருக்கு. அண்ட் அவர் சாலிடாக ஆடினார். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீரர்களும் ஸ்டார்ட்ஸ் எடுத்தாங்க. கருண் நாயர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு ஸ்டார்ட் கன்வெர்ட் பண்ணல, ஜெய்ஸ்வாலும் கன்வெர்ட் பண்ணல அவரோட ஸ்டார்ட். பட் அதுக்கப்புறம் பாருங்கள், சுப்மன் கில் எப்போதும் போல் பிரமாதமாக ஆடினார். ரவீந்திர ஜடேஜா சூப்பராக ஆடினார். ரிஷப் பந்த் ஒரு அதிரடியான ஒரு ஆட்டம். இன்ஃபேக்ட் அவர் அவ்வளோ வேகமாக ஆடினதுனால்தான் நேற்று ஜஸ்ட் பிஃபோர் இந்தியா கொஞ்சம் மெத்தனமாக ஆட முடிஞ்சது. ரவீந்திர ஜடேஜா ஒரு கியூரியஸ் பேசேஜ் ஆஃப் பிளேயில் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினதை நம்ம பார்த்தோம். அண்ட் டிக்ளரேஷனுக்கான நேரமும் கண்டிப்பாக மைக்ரோஸ்கோப் கீழே வந்திருக்கும். ஏன்னா மழைக்கான இன்னைக்கு அபாயம் இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி 5வது நாள் மழையும் பேஞ்சுது. ஒரு டிலேட் ஸ்டார்ட், 10 ஓவர் இழந்தோம். இப்படி இருந்துமே இந்தியா பார்த்தீங்கன்னா அபாரமான ஒரு வெற்றியை குவிச்சிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் ஆச்சு தவிர பிரேக்கே எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படலை. அந்த மாதிரி ஒரு சாதனை புரிந்தது ஒரு சாமானியமான டீம் எஃபர்ட்டில். அண்ட் அகெயின் நேற்று பாருங்கள், ஜோ ரூட்டுக்கு ப்ராபப்ளி த பால் ஆஃப் த சீரீஸ் போட்டிருக்காரு ஆகாஷ் தீப். வைட் ஆஃப் த கிரீஸ் வராரு, பந்து உள்ளே வருது, ஆங்கிள் காட்டுறாங்க, பந்து வெளியில் போகுது. அவுட்ஸ்டாண்டிங் டெலிவரி. அண்ட் தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் லெவல் ஆஃப் பவுலிங் போடுறாரு. சிராஜ் இன்னொரு பக்கம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் அவர் ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடினார். முதல் இன்னிங்ஸில் ஒரு 42, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ நீங்கள் பாருங்களேன், கேபாவோட கதாநாயகர்கள் பல்வேறு பேர் இருந்தாங்க. ரிஷப் பந்த், சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர் ஒரு ரோல் ப்ளே பண்ணார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இளம் வீரர்கள். அஃப்கோர்ஸ் ஒரு இளம் வீரர் இப்போ கேப்டனாகவே ஆகிட்டார், இன்னொரு இளம் வீரர் வைஸ் கேப்டனாக இருக்கார், சுப்மன், ரிஷப். இவங்க
பும்ராவோட பங்களிப்பு நம்ம பார்த்தோம். அண்ட் ஆகாஷ் தீப் ஸ்டெப் அப் பண்ணியிருக்காரு. அவர் கிடைத்த ஒரு வாய்ப்பை இரு கைகளால் அப்படியே பற்றி கொண்டார். ஏன் பிரசித் கிருஷ்ணா கூட மச் பெட்டர் bowling இந்த 2வது இன்னிங்ஸில் அவர் லெங்க்ஸை மாற்றி போட்டார், கொஞ்சம் மேலே போட்டார். அண்ட் பேக் ஆஃப் லெங்க்ல அவரும் ட்ரபிள் பண்ணார். ஒரு முக்கியமான விக்கெட் அவரும் இன்னைக்கு எடுத்ததை பார்த்தோம். ஸோ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீம் எஃபர்ட். கௌதம் கம்பீரையே இவ்வளோ பெரிய குறுநகைக்கே கஷ்டப்படுற கௌதம் கம்பீரை ஒரு ப்ராட் புன்னகை செய்ய வச்சுருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட். அண்ட் ஸ்பெஷல் எஃபர்ட் தேவைப்பட்டது. ஜெயிக்க முடியாத இடம் அப்படின்னு சொல்லப்படுற இடம். இதுக்கு முன்னாடி 8 டெஸ்ட்டில் 7 முறை தோல்வி, 1 முறை ட்ரா பர்மிங்ஹாமில். இனி அதை பற்றி பேச மாட்டாங்க. 336 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மாபெரும் வெற்றி, அதுதான் நிச்சயமாக ஒரு பேச்சு பொருளாக இருக்கும். ஒரு டெஸ்ட் மேட்ச் தட் வில் பி மெமரபிள் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அதுவும் இந்திய ரசிகர்கள் இந்த டெஸ்ட் மேட்ச்சை கண்டிப்பாக போற்ற வேண்டும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அ யங் டீம், ஒரு பும்ரா இல்லாத டீம். அடுத்த டெஸ்ட்டில் பும்ரா கண்டிப்பாக வருவாருன்னு சொல்லிட்டாரு சுப்மன் கில். ஸோ பிரமாதமான ஒரு சீரிஸ். தொடர்ந்து பாருங்கள். சோனி 10/4 தமிழில் நானும் காமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்கள் ஆதரவை தெரிவிங்க. அண்ட் கெட் திஸ் கிரியேட்டிவ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.